Decode the World Unfiltered. வெனிசுலா நிலநடுக்கத்தோட அதிர்வுகள் கச்சா எண்ணெய் வடிவத்தில் 14,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் எதிரொலிக்கும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவை மிக மிக அரிதான இரட்டை நிலநடுக்கம் தாக்கி நிலகுலைய செய்திருக்கிறது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகள் இருளில் மூழ்கி இருக்கின்றன. இதுதான் இந்தியாவுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இதில் என்ன சிக்கல் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். ஈரான் போர் காரணமாக வளைகுடா பகுதியில் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்ட போது இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா வெனிசுலாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை அதிகரித்தாங்க. மே மாத நிலவரப்படி இந்தியா வெனிசுலாவிடமிருந்து நாளொன்றுக்கு சராசரியாக 4,27,000 பேரல்கள் கச்சா எண்ணெயை இறக்குமதி செஞ்சுருக்கு. இது மூலமாக அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக வெனிசுலா கிட்டேருந்து அதிக எண்ணெய் வாங்கக்கூடிய நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கிறது. ரஷ்யா அதேபோல் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு அடுத்தபடியாக இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்கக்கூடிய 3வது பெரிய நாடாக வெனிசுலா மாறியிருக்கு. இரட்டை நிலநடுக்கத்தால் வெனிசுலாவுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு அதேபோல் உற்பத்தி ஆலைகளுக்கு பெரிய சேதங்கள்லாம் ஏற்படலை. அப்புறம் ஏன் அந்த சிக்கல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். அப்படி ஒரு சிக்கல் இல்லைனாலும் லாஜிஸ்டிக் மூலமாக இந்தியாவுக்கு அதிக அளவு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கணிக்கப்படுது. இப்போ வெனிசுலாவுடைய முக்கியமான சரக்கு நுழைவாயில் லாகுவைராங்கிற ஒரு துறைமுகம். இந்த துறைமுக பகுதியில் பேரிடர் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ எண்ணெய் கிணறுகள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த லாகுவைரா ஏற்றுமதி துறைமுகத்துக்கு கச்சா எண்ணெயை கொண்டு வரணும். நிலநடுக்கம் காரணமாக என்ன இருக்குன்னா நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. இப்போ துறைமுகத்திற்கு வரக்கூடிய சாலைகள்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. சாலை துண்டிப்பு ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெயை பிரம்மாண்ட சேமிப்பு கிடங்குலேருந்து கொண்டு வரணும். அதுக்கு ராட்சச குழாய்கள் வழியாக தான் கப்பலில் ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றுவதற்கு ஹெவி டியூட்டி எலக்ட்ரிக் பம்ப்ஸ் தேவைப்படுது. இப்போ வெனிசுலாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மின்சார தடை இருக்கு இல்லையா, இதனால் இந்த பம்புகளை தற்போதைக்கு இயக்க இயலாது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. சரி, மாற்று ஏற்பாடாக ஜெனரேட்டர்களை பயன்படுத்தினாலும் வழக்கமான வேகத்தில் கப்பல்களில் எண்ணெயை நிரப்ப முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இதனால் 2 நாட்களில் கிளம்ப வேண்டிய ஒரு கப்பலில் எண்ணெயை நிரப்ப மட்டுமே 10லேருந்து 15 நாட்கள் ஆகலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ், நயாரா அதேபோல் இந்தியன் ஆயில் போன்ற நிறுவனங்கள் பிரம்மாண்ட கப்பல்கள், இந்த நிறுவனங்களுடைய பிரம்மாண்ட கப்பல்கள் கச்சா எண்ணெய் ஏற்றி வரதுக்காக வெனிசுலா துறைமுகங்களை நோக்கி போயிட்டுருக்குது. இப்போ மின்தடையால் ஒரு கப்பலில் எண்ணெய் நிரப்ப தாமதமாகும் போது அதுக்கு பின்னாடி வரக்கூடிய மற்ற கப்பல்கள் இருக்கு இல்லையா, அந்த கப்பல்களும் கடல்லையே வரிசையில் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. இது கடலில் ஏற்படக்கூடிய ஒரு டிராஃபிக் ஜாம் போன்றது அப்படின்னு சொல்லலாம். சர்வதேச கடல்சார் விதிகளின்படி ஒப்பந்தம் செய்யப்பட்ட நாட்களை தாண்டி ஒரு கப்பல் துறைமுகத்தில் காத்திருக்க நேரிட்டுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை டாலர்கள் அப்படின்னு டிமெரேஜ் கட்டணம், அதாவது தாமத கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த கூடுதல் செலவை இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்களே ஏற்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய சிக்கல். இப்போ ஜூன் மாத இறுதியில் இந்திய துறைமுகங்களுக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா, அது ஜூலை பாதியிலையோ அல்லது இறுதியிலோ தான் இந்தியாவை வந்தடையும், அதுவும் கூட கூடுதல் கட்டணத்தோட. இதனால் இந்தியாவுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளுடைய உற்பத்தி இருக்கு இல்லையா, அது கால அட்டவணை மாறும், அதிக இழப்பும் ஏற்படலாம். இதுவரைக்கும் வெனிசுலாவிலிருந்து இந்தியாவுக்கு எண்ணெய் கொண்டு வரக்கூடிய கப்பல்களுக்கான காப்பீட்டு தொகையானது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அதேபோல் சர்வதேச தடைகளை மனதில் கொண்டு தான் நிர்ணயிக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போது 100 ஆண்டுகள் இல்லாத இந்த மிக மோசமான நிலநடுக்கத்தின் காரணமாக இயற்கை பேரிடர் அபாயமும் கணக்கில் கொள்ளப்படும் இந்த இன்சூரன்ஸில். அதனால் காப்பீட்டு பிரீமியம் கட்டணம் உயர்ந்து எண்ணெய் இறக்குமதி செலவுங்கிறது மறைமுகமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க பொருளாதார நிபுணர்கள். வெனிசுலா மேலே அமெரிக்கா விதித்திருந்த கடுமையான பொருளாதார தடைகள் காரணமாக இந்தியாவால் அங்கேருந்து நேரடியாக எண்ணெய் வாங்க முடியாமல் இருந்துச்சு. ஆனால் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்ட பிறகு நடப்பு ஆண்டு தொடக்கத்தில் அமெரிக்கா தடைகளில் சில முக்கிய தளர்வுகளை அறிவிச்சுது. அப்புறம் அதை நடைமுறைப்படுத்தவும் செஞ்சாங்க. இந்த தளர்வுகளை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உடனடி கொள்முதல் முறையிலிருந்து மாறி நீண்டகால விநியோக ஒப்பந்தங்களை மேற்கொள்கிறதுக்கு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒப்பந்தங்கள் அமலுக்கு வரக்கூடிய நேரத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டு இந்த நடவடிக்கையை தாமதப்படுத்தியிருக்கு. இந்தியா தன்னுடைய கச்சா எண்ணெய் தேவையில் சுமார் 90% இறக்குமதி மூலம் தான் பூர்த்தி செய்துட்டு இருக்குது. இது பற்றி நம்ம ஏற்கனவே சில காணொலிகளில் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த 90% இருக்கு இல்லையா, இதில் பாதி அளவிலான எண்ணெய் அப்படிங்கிறது வளைகுடா நாடுகளுடைய ஹார்முஸ் நீரிணை வழியாக தான் இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ
இப்போ ஈரான் போர்னால அந்த வழித்தடம் முடங்கிய போது இந்தியா தன்னுடைய எரிசக்தி இறக்குமதிக்கு மற்ற நாடுகளை நாட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுச்சு. இதனால தான் புவியியல் ரீதியாக மிக தொலைவில் இருந்தாலும் உலகிலேயே மிக அதிக கச்சா எண்ணெய் இருப்பு கொண்ட வெனிசுலாவை இந்தியா தன்னுடைய முதன்மை ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக தேர்ந்தெடுத்துச்சு. இது மட்டும் இல்லை, இந்தியாவுடைய அரசு பொதுத்துறை நிறுவனமான ONGC விதேஷ் லிமிடெட் இருக்கு இல்லையா, இது வெனிசுலாவில் தேசிய எண்ணெய் நிறுவனத்தோடு இணைந்து 2 முக்கியமான எண்ணெய் வயல்களில் முதலீடு பண்ணியிருக்கு. இதில் ஒன்று சான் கிறிஸ்டபல் திட்டம். இது வெனிசுலாவுடைய ஒரினோகோ கனரக எண்ணெய் வள பகுதியில், அதாவது ஒரினோகோ ஹெவி ஆயில் பெல்ட் அப்படிங்கிற அந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த திட்டத்தில் ONGC விதேஷ் நிறுவனத்துக்கு 40% பங்குகளும் வெனிசுலாவுடைய அரசு நிறுவனத்திற்கு 60% பங்குகளும் இருக்கின்றன. இன்னொன்று கரபோபோ 1 திட்டம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரினோகோ பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய எண்ணெய் வயல் திட்டம். இதில் ONGC விதேஷ், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அதே போல் ஆயில் இந்தியா லிமிடெட், இந்த நிறுவனங்கள் கூட்டமைப்பாக பங்குகளை வச்சிருக்கிறாங்க. இந்த திட்டங்களின் மூலமாக எண்ணெய் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு ONGC இலக்கு நிர்ணயிச்சிருக்குது. இப்போ காரபோபோ மற்றும் சான் கிறிஸ்டோபல் இந்த எண்ணெய் வயல்களை இயக்குவதற்கும் புதிய உட்கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கும் சர்வதேச பொறியாளர்கள் அதே போல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தேவைப்படுறாங்க. நிலநடுக்கத்தினால காரகஸ் விமான நிலையம் சேதமடைஞ்சு மூடப்பட்டிருப்பதனால புதிய தொழில்நுட்ப குழுக்கள் அங்கே செல்வதிலையும் களப்பணிகளை மேற்கொள்வதிலையும் பெரும் தாமதம்ங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஒரினாகோ வயல்களிலிருந்து எடுக்கப்படக்கூடிய கச்சா எண்ணெய் மிக கெட்டியான தார் போன்ற தன்மையை கொண்டது. இதனை இலகு ரக எண்ணெயாக மாற்றுவதற்கு அப்கிரேடஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறப்பு மேம்பாட்டு ஆலைகள் அங்கே தேவைப்படுது. இந்த ஆலைகள் இயங்குவதற்கு தடையற்ற மின்சாரம்ங்கிறது மிக மிக முக்கியமானது. இப்போ வெனிசுலாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தற்போதைய மின்சார தடை இருக்கு இல்லையா, அது இந்த மேம்பாட்டு ஆலைகளுடைய செயல்பாட்டை முடக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வெனிசுலாவுடைய தேசிய எண்ணெய் நிறுவனம் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட உட்கட்டமைப்புகளை சீரமைக்கிறதுக்கு பெருமளவிலான நிதியை ஒதுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. இதனால தான் ONGC உடனான கூட்டு திட்டங்களுக்கான உள்நாட்டு நிதி வருவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. ONGC விதேஷ் நிறுவனம் வெனிசுலாவில் இவ்வளவு ஆர்வம் காட்டுறதுக்கு உற்பத்தி மட்டும் இல்லை காரணம். கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே முடங்கி கிடக்கக்கூடிய சுமார் 5000 கோடி ரூபாய் லாப பங்கு தொகையும் தான். வெனிசுலாவில் பல திட்டங்களில் முதலீடு செஞ்சிருக்கக்கூடிய ONGC விதேஷ் நிறுவனத்திற்கு கிடைத்த லாபத்தை அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகள் காரணமாக வெனிசுலா அரசாங்கம் இந்தியாவுக்கு அனுப்ப முடியாமல் இருந்துச்சு. இப்போ அண்மையில் இந்தியா வந்திருந்த வெனிசுலாவுடைய தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நிலுவையில் இருக்கக்கூடிய பணத்திற்கு பதிலாக ஆயில் ஃபார் டெட் பாட்டர் அப்படிங்கிற முறையில் கச்சா எண்ணெயை வழங்கி கடனை அடைக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டார். இந்த நிலநடுக்கத்தினால அந்த எண்ணெய் விநியோகம் தாமதமாகிறதுனால ONGCயினுடைய பணத்தை மீட்கிறதுலையும் சற்றே சுணக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வெனிசுலாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா, வெனிசுலாவில் எண்ணெய் கிணறுகளை அமெரிக்க நிறுவனங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க. இதுக்காக ஷெவ்ரான் மாடல் அப்படிங்கிற புதிய உரிமை முறையை அதிபர் ட்ரம்ப் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இந்த உரிமை முறைப்படி வெனிசுலாவுடைய தேசிய எண்ணெய் நிறுவனம் இருக்கு இல்லையா, அது பேரளவில் மட்டுமே பங்குகளுடைய உரிமையாளராக இருக்கும். எண்ணெய் வயல்களுடைய முழு நிதி செயல்பாடுகள், மார்க்கெட்டிங், அதே போல் பண பரிவர்த்தனைகள், இது எல்லாத்தையும் ONGC, ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் நேரடியாக தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். இந்த அதிநவீன ஆப்ரேட்டிங் கண்ட்ரோல் உரிமத்தை பெறத்துக்கு ONGC தற்போது விண்ணப்பித்து காத்திருக்கிறது. ஆனால் இரட்டை நிலநடுக்கம் இதையும் தாமதப்படுத்தியிருக்கு. இப்போ வாஷிங்டனில் இன்றைக்கி நடந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய செய்தியாளர் சந்திப்பில் அதனுடைய செய்தி தொடர்பாளர் ஜூலி கொசாக் இந்திய பொருளாதாரம் குறித்து ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். வளைகுடா பகுதியில் ஏற்பட்ட எரிசக்தி அதிர்ச்சியை இந்தியா தன்னுடைய வலுவான பொருளாதார கட்டமைப்பு மற்றும் அதிக அளவிலான அந்நிய செலாவளி இருப்பு மூலமாக மிக சிறப்பாக கையாண்டதாக பாராட்டியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்தியாவினுடைய புதிய மாற்றுப்பாதையான வெனிசுலாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலநடுக்க பேரிடர் இருக்கு இல்லையா, அது இந்தியாவினுடைய நிதி பற்றாக்குறையை மீண்டும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு. சுருக்கமாக சொன்னால் இது வெறும் ஒரு நாட்டோட நிலநடுக்க பேரிடர் அல்ல. வெனிசுலாவில் தானே பேரிடர் ஏற்பட்டிருக்கு, அங்கே உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு, அங்கே கட்டடங்கள்லாம் இடிஞ்சிருக்குது, அங்கே பொருளாதார இழப்பு அப்படின்னு பார்க்க முடியாது. இந்தியாவுடைய 5000 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை, IMFனுடைய பணவீக்க எச்சரிக்கை, காப்பீட்டுத்துறை விதிக்கக்கூடிய கூடுதல் கட்டணம் அப்படின்னு எல்லாமே இணைந்த ஒரு உலகளாவிய ஜியோபொலிட்டிக்கல் இக்கனாமிக் கிரைசிஸாக கூட இதை பார்க்க வேண்டியிருக்கு. தன்னோட தேவைகளுக்கு ஒற்றை வழித்தடத்தையும் ஒற்றை பிராந்தியத்தையும் மட்டும் நம்பியிருக்காமல் உலக அளவில் தன்னுடைய எரிசக்தி தேவைகளை பன்முகப்படுத்துவது மட்டுமே வளர்ந்து வரக்கூடிய பொருளாதார நாட்டின்
பாதுகாப்பை உறுதி செய்யும் அப்படிங்கிற மிக முக்கியமான பாடத்தை சர்வதேச நிகழ்வுகள் இந்தியாவுக்கு மட்டுமல்ல அத்தனை நாடுகளுக்கும் மீண்டும் மீண்டும் உணர்த்தி கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறது தான் இதில் நாம் அறிய வேண்டிய செய்தியாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.